Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன உங்களுக்கு வந்து 15th May Friday 10:30 AM to 1:30 PM மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட நிறையா பேரண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணவங்களே சார் மேக்ஸில் தான் சார் மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி மேக்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிவிஷன், மார்க் டெஸ்ட் இதை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ் ஃபஸ்ட்டு வச்சதும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஃபஸ்ட்டே மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த ஒரு மேக்ஸ் தான் பெரிய ஹெட்டேக்கே. மோஸ்ட்லி எல்லாருமே மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கு தான் சார் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மேக்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு இருக்குது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்லேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். கடைசியில் ஒரு 3-4 days மேக்ஸுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யாருமே லாங்குவேஜ் சூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து 3 சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ண முடியும். மேபி உங்களுக்கு இருந்துச்சுன்னா 16th May வந்துட்டு இங்கிலீஷ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 18th May வந்துட்டு சயின்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்ஸும் சயின்ஸும் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்பிட்வீன் 2 days தான் இருக்குது. அப்போ நீங்கள் சயின்ஸுக்குமே இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டுமே மாறி மாறி மேக்ஸும் சயின்ஸும் ஈக்குவலாக படிங்க. நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள். சயின்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய இந்த டிஃபிகல்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருங்க. பை ரிவிஷன் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு புக்கு இல்லைன்னா ஒரு ஃபார்முலா ரீட் பண்ணுறீங்கன்னா இப்போ மூளையில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சாண்டோட டஸ்ட்டை நம்ம தூவி விட்டோம்னா எப்படி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறப்ப அது வந்துட்டு அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஒன் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ கேட்டாலுமே உங்களுக்கு வந்து பை ஹார்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப 19th May அதாச்சும் லாங்குவேஜுக்குலாம் இவங்க டைமே கொடுக்கல. இன்கேஸ் நீங்கள் லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் லாங்குவேஜுமே சூஸ் பண்ணிருப்பீங்க. அதனால் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எஸ்எஸ்டி நிறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்ணிருக்கதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து லாஸ்ட்டில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சயின்ஸுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா 18th May. ஸோ ரொம்ப டைமும் இல்லை, ஒரு 3 நாள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேப்புன்னு பார்த்தா மேக்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நீங்கள் படிக்க வேண்டியது. மேப் தெளிவாக பார்த்துக்கோங்க, டைம்லைன் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலேருந்தே நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் அதுவும் வந்து ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் டீட்டெயிலாக எழுதுனீங்கன்னா கீவேர்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சார் எது சார் கீவேர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஒரு கொஸ்டினில் இயர் மென்ஷன் ஆகுதுன்னா அந்த இயர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கீவேர்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இயரை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி எழுதிடலாம். அதே டைம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் தப்பாக உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹைலைட்லாம் பண்ணாதீங்க. பண்ணி நீங்களே மாட்டிக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக மார்க் கம்மியாகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ மாற்றி மாற்றி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கரெக்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து பெரிய ஹெட்டேக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் போஸ்டிங் சொல்லி அவங்களுக்கு அது ஒரு பெரிய வேலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி டேலி பண்ணணும். அந்த டைமில் மாற்றி மாற்றி அவங்க பார்க்குறப்ப யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்கனாலே நமக்கு கிடைக்க வேண்டிய மார்க்கும் வராமல் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அந்தந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அதை விட முக்கியம் பேப்பர் ப்ரெசன்டேஷன். மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்குறாங்கன்னா அவங்க சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர் அப்படின்ட்டு அந்த யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த யூனிட்ஸை நீங்கள் ஒரு லைனாக எடுத்து எழுதணும். நீங்கள் வெறும்னே அந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கான ஆன்சர் மட்டும் பாக்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படியும் வந்து ஒரு 0.5 அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி நீங்கள் சென்டம் எடுக்கிறீங்கனாலுமே அவங்க எப்படியாச்சும் மார்க் கம்மி பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா சென்டம் எடுத்தால் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் நிறையா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 4-5 பேர் வந்து செக் பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களான்னு அவங்களே கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால சென்டம் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதையும் தாண்டி அவங்களால கொடுக்கவே முடியலன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த செகண்ட் போர்டு எக்ஸாம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.